Hi student, this is Silambu Max Tuition 11th standard example 3.39. If a plus b plus c is equal to pi, then prove the following into நமக்கு ஒரு 3 subdivisions கொடுத்திருக்காங்க. அதில் first subdivision cos a plus cos b plus cos c is equal to 1 plus 4 sin a by 2 sin b by 2 sin c by 2. See solution இங்கே cos a plus cos b plus cos c is equal to இந்த first two termக்கு மட்டும் நம்ம cos a plus cos b கான ஃபார்மை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ cos a plus cos b is equal to 2 cos a plus b by 2 cos a minus b by 2. ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்கே நமக்கு 2 cos a plus b by 2 cos a minus b by 2. ஓகே, இப்போ இந்த cos cக்கு நம்ம ஆல்டர்னேட்டடாக we know cos 2a is equal to 1 minus 2 sin square a. ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து cos 2a is equal to cos a is equal to 1 minus 2 sin square a by 2. இப்போது இந்த a பிளேஸில் நமக்கு c இருக்குது, தட்ஸ் இட். இதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமே இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 2 sin square c by 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு given பாருங்கள் a plus b plus c is equal to pi. இதிலிருந்து நமக்கு a plus b கான வேல்யூ மட்டும் வேணும்னா pi இந்த c ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் c. ஸோ இங்கே 2 cos இந்த a plus bக்கு pi மைனஸ் cன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதும்போது cos pi by 2 மைனஸ் தீட்டா இந்த ஃபார்முக்கு வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இந்த டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இந்த செகண்ட் டேர்ம் cos a மைனஸ் பியை as it is காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேர்மும் as it is நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது cos pi by 2 மைனஸ் தீட்டா. ஸோ pi by 2 மைனஸ் தீட்டானா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்கே எல்லா ரேஷியோவுமே நமக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். பட் இது pi by 2னா இது y ஆக்சிஸ், அதனால் காஸ் வந்து இங்கே சைனாக சேஞ்ச் ஆகிடும். எனிவே 2 sin தீட்டான்னு கிடைக்கும். இங்கே c by 2 இஸ் தீட்டா. ரிமைனிங் cos a மைனஸ் b by 2. அடுத்து இங்கே 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c by 2 as it is இருக்குது. ஸோ அந்த 1 நான் இங்கே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போது இது டோட்டலாக ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இந்த டேர்ம்லேருந்து நான் 2 sin c by 2வை எடுத்துடுறேன். ஸோ நான் இதை எடுத்துட்டேன்னா எனக்கு ரிமைனிங் இங்கே cos a மைனஸ் b by 2 இருக்கும். இதிலிருந்து நான் ஒரு 2 sin c by 2வை எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் எனக்கு இன்னொரு sin c by 2ன்னு இருக்கும். ஓகே, ஸோ எனிவே இந்த கண்டிஷன்லேருந்து மறுபடியும் எனக்கு சிக்கான வேல்யூ வேணும் அப்படின்னா பை இந்த ரெண்டு டேர்மும் ரைட் சைடில் கொண்டு போயிட்டோன்னா மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே பை இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸ் காமனாக எடுத்துட்டோன்னா a ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது 1 ப்ளஸ் 2 sin c by 2 இன்ட்டு இங்கே cos a மைனஸ் b by 2 மைனஸ் sin சிக்கான வேல்யூ தான் பை மைனஸ் a ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த 2வை நான் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு sin pi by 2 மைனஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். எனிவே இந்த 1 ப்ளஸ் 2 sin c by 2 as it is. ஸோ இங்கே அடுத்து இந்த cos a மைனஸ் b by 2 as it is sin pi by 2 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். இங்கே எல்லா ரேஷியோவுமே பாசிட்டிவ் அண்ட் இங்கே 90 டிகிரின்றதுனால சைன் காஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எனிவே மைனஸ் காஸ் இங்கே நமக்கு a
plus b by 2. ஓகே, இப்போ இந்த 1 plus 2 sin c by 2 as it is. இப்போ இந்த டினாமினேட்டரை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ cos a by 2 minus b by 2 minus cos a by 2 plus b by 2. ஓகே, சி இப்போ இது cos a minus b minus இது cos a plus b. ஸோ இங்கே நமக்கு 1/2 இன்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், sin a sin bன்னு எழுதுவோம். இந்த 2வை நம்ம ரைட் சைடில் கொண்டு போயிட்டோம்னா 2 sin a sin b. அப்போ டோட்டலாக இந்த டேர்முக்கு நம்ம 2 sin a sin bன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி வி கெட் இங்கே 1 plus 2 sin c by 2. இங்கே இந்த டேர்முக்கு ஃபஸ்ட்டு 2 sin ஏக்கான வேல்யூ இங்கே a by 2, அடுத்து sin bக்கான வேல்யூ இங்கே b by 2. ஸோ இது எல்லாமே மல்டிபிள் இருக்குது. அப்போது இது 1 plus 2 2s are 4. ஸோ நான் சீக்வன்ஸாக ஏல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எழுதிக்கிறேன். sin a by 2 sin b by 2 sin c by 2. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 நான் காப்பி பண்ணியிருக்கேன். சி சொல்யூஷன். ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்ப்ரெஷனை நான் யூன்னு டினோட் பண்ணிக்கிறேன். லெட் u இஸ் ஈக்குவல் டு sin a by 2 sin b by 2 sin c by 2. ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு மட்டும், அதாவது sin a by 2 sin b by 2க்கு மட்டும் நம்ம sin a இன்ட்டு sin bக்கான ஃபார்மை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது ஆஃப் டைம்ஸ் ஆஃப் cos of a minus b minus cos of a plus b. ஸோ எனிவே இங்கே ஃபஸ்ட்டு 1/2 இன்ட்டு cos of a minus b. அப்போது இங்கே a by 2 minus b by 2. அடுத்து மைனஸ் ஃபார் மைனஸ் cos of a plus b. இங்கே ஏக்கான வேல்யூ a by 2, bக்கான வேல்யூ b by 2. இப்போது இந்த sin c by 2 as it is இருக்குது. சி இப்போது இதுக்கான வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எனிவே இங்கே 1/2 இன்ட்டு cos of சி இது சேம் டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டரில் நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேம் டினாமினேட்டர், இங்கே நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆல்ரெடி நம்ம சப்டிவிஷன் 1லே பார்த்தோம். இங்கே a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து c இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் பின்னு ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் ஆஃப் சிக்கான வேல்யூ பை மைனஸ் a ப்ளஸ் b. ஸோ இந்த பை 2வை நான் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே 1/2 as it is. இந்த cos a minus b by 2 minus cos a plus b by 2. இந்த எக்ஸ்டர்னல் இருக்கிற இந்த sin pi by 2 minus of a plus b by 2 இது sin pi by 2 minus thetaன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு எல்லா ரேஷியோவுமே பாசிட்டிவ். இது ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால sin theta இங்கே cos thetaவாக சேஞ்ச் ஆகிடும். அப்போது இங்கே இது cos theta, தீட்டாக்கான வேல்யூ தாங்க a plus b by 2. ஸோ இதை நாங்கள் காப்பி பண்ணுறேன். cos a plus b by 2. இங்கே லெஃப்ட் சைடில் u இருக்குது. இந்த 2வை இந்த சைடில் நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருந்த 1/2ல் இருந்த 2வை இங்கே ரைட் சைடு இந்த 1/2ல் நான் இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இது 2u ஆகிடுச்சு. இப்போ இந்த cos of a plus b by 2வால் உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த டேர்ம் கிட்ட, ஸோ இது cos a minus b divided by 2, இது cos a plus b by 2. இங்கே மல்டிபிள் ஆகும்போது இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்போ cos ஸ்கொயர் a plus b by 2.
ஸோ அந்த டோட்டல் டேர்மை லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி பை 2 இந்த டேர்மை லெஃப்ட் சைடு எடுக்கும்போது மைனஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 2 அடுத்து காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 அடுத்து இந்த 2u as it is இருக்குது is equal to 0. இங்கே let v is equal to cos of a plus b by 2 டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டினோட் பண்ணும்போது இந்த பிளேஸில் நம்ம v அப்ளை பண்ணலாம், இந்த பிளேஸில் நம்ம v ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். இப்போது v ஸ்கொயர் மைனஸ் இங்கே இது cos of a minus b divided by 2 into v plus 2u is equal to 0. See, like இது ஒரு quadratic equation நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி quadratic equation ஃபார்ம் ஆனதுனால இதுலேருந்து நம்ம டிஸ்கிரிமினன்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிமினன்ட் எதுக்காக நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த சப்டிவிஷன் ஸ்டார்டிங்கில் நமக்கு less than or equal to 1/8ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிமினன்ட்கான கண்டிஷன் d is equal to இங்கே b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஒருவேளை dக்கான வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா இது ரியல் ரூட்டாக இருக்கும், ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகே, ஒருவேளை இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இது ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். நெகட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா இது இமேஜினரி ரூட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு அப்ளிகேபிள் ஆகணும். ஸோ இது அப்ளிகேபிள் ஆகணும்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து 0 விட மோர் தென் இட் இஸ் கால்டு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இங்கே டிஸ்கிரிமினன்ட் d is equal to b ஸ்கொயர் மைனஸ் 4ac which is greater than or equal to 0ன்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருந்து நமக்கு ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c is equal to 0. இப்போது இதிலேருந்து ஏக்கான வேல்யூ 1, பிக்கான வேல்யூ மைனஸ் காஸ் a மைனஸ் b பை 2, சிக்கான வேல்யூ நமக்கு 2uன்னு இருக்குது. ஸோ எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கான வேல்யூ 1, சிக்கான வேல்யூ 2u இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இங்கே எடுத்திருக்கோம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி பை 2ன்னு கிடைக்கும். 4 2s are 8, அப்போ மைனஸ் 8u இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் 8 ஒரு ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ இது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி பை 2 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 8uன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது மேக்ஸிமம் வேல்யூவா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது இங்கே காஸ். ஸோ காஸ் தீட்டா வந்து அதாவது காஸ் எக்ஸ் வந்து -1 விட மோர் தென் ஆகும், +1 வரைக்கும் லிமிட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது 1 தான் இதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுக்கு டோட்டல் வேல்யூ நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணோம்னா 1 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 8u. இதிலிருந்து நமக்கு 1/8 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு யூன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த 1/8க்கு தான் இந்த 1/8ஐ விட இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குன்ட்டு நம்ம டெரிவ் பண்ணோம். அப்போ அந்த பிளேஸில் நமக்கு என்ன கிடைச்சது? 1/8 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு யூன்னு கிடைச்சது. இந்த யூ பிளேஸில் இந்த டோட்டல் வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 1/8 is greater than or equal to sin of a by 2 sin of b by 2 sin of c by 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போது தேர்ட் சப்டிவிஷன் 1 less than cos a plus cos b plus cos c is less than or equal to 3/2ன்னு ப்ரூவ் பண்ணணும். சி 1ஐ விட இதுக்கான சம் வேல்யூ மோர் தெனாக இருக்கணும், இதிலிருந்து 3/2ஐ விட இது லெஸ் தெனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் சப்டிவிஷன் 1க்கான ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா 1 + 4 sin a by 2 sin b by 2 sin c by 2ன்னு நமக்கு கிடைச்சிது. ஓகே, இப்போது சப்டிவிஷன் 2க்கான ரிசல்ட் பாருங்கள். sin a by 2 sin b by 2 sin c by 2க்கு 1/8ன்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிது. ஸோ இதை நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
see இங்கே 1 + 4 into இந்த என்டையர் வேல்யூக்கு நான் 1/8ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அது கேன்சல் பண்ணும்போது எனக்கு 2 times. ஃபைனலி 1 + 1/2. 1 + halfனா we get 3/2. இப்போ பாருங்கள் இந்த பிளேஸில் நாம் 3/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ 1 less than 3/2 less than or equal to 3/2. ஸோ we know 3/2னா டெசிமலில் சொல்லும் போது 1.5ன்னு சொல்லலாம். ஸோ 1ஐ விட 1.5 மோர் தென் வேல்யூ தான். இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. எனிவே 1 less than cos A plus cos B plus cos C is less than or equal to 3/2. Okay, hence